ஐந்தாவது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். அதான் அன்றன்று உள்ள அப்பம். இதில் பார்த்தீங்கன்னா அன்றன்று ரொம்ப முக்கியமானது. அன்றன்றுனா இன்று என்று நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. மத்தேயு 6:25 எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று தன்னுடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று தன்னுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படக்கூடாது. அப்ப இவைகள் எல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியது என்று பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 30:9 ஒரு நல்ல வசனம் இருக்குது. என்ன வசனம்? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனாலே மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால திருடி தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இன்றுதான் முக்கியம். தேவனுடைய திட்டத்திலே நாளை என்பது கிடையாது. இன்று அதான் தேவன் அனுதின மன்னாவை அன்றாட அப்பத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப அன்றன்று வேண்டிய ஆகாரம் அப்படின்னு சொல்லும்போது மத்தேயு 6:33 நல்ல வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நாளை என்பது ஒன்று இல்லை அப்படிங்கிறார். இன்று இன்று அவர் அன்றன்று அப்பத்தை அவர் நமக்கு கேட்காமலே கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் வனாந்திரத்தில் 40 வருஷங்கள், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 40 வருஷங்கள் அவர்கள் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை, ஆனால் புசித்தாங்க. போஷிக்கிறதுல தேவன் உண்மை உள்ளவர். மத்தேயுல பார்த்தீங்கன்னா 6:34 நாளைய தினத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு தான் முக்கியம். மத்தேயு 6:34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். ஆதாம் ஏவாளை போஷித்த தேவன், நோவாவை குடும்பமாய் ஒரு வருடமாய் பேழைக்குள்ளே வைத்து போஷித்த தேவன், ஆதியாகமம் 28:20 யாக்கோபுக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்த தேவன், எலியாவை காக்கை மூலம் போஷித்த தேவன், சாரிபாத் விதவின் மூலம் போஷித்த தேவன், 40 வருட காலங்களாக விதைக்காமலும் அறுக்காமலும் தன்னுடைய ஜனங்களை போஷித்த தேவன், உசிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனிலாலும் நம்மை போஷிக்க உண்மை உள்ளவராக வல்லவராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 111:5 தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? இன்னும் நல்லா சொல்ல போனால் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தேவன் கொடுப்பார். அப்போ பாருங்க, அன்றன்று உள்ள அப்பத்தை நம்ம வாஞ்சிக்கணும்.